வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடை. வாழைப்பூவை நல்லா வாஷ் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். நான் கடலைப்பருப்பு கூட காஞ்ச வத்தல், பூண்டு, சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சிருந்தேன். ஸோ இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ வடை பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயிலை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது கூடவே நறுக்கி வச்சுருந்த வாழைப்பூவையும் தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடித்து எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு பெரிய சைஸ் ஆனியனை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது கூடவே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பச்சை மிளகா ஸ்மால் பீசஸாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் வடைக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு வடைக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வடை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வடை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் ஒவ்வொரு உருண்டையாக தட்டி போட்டு எடுக்கலாம். எண்ணெயில் போடும்போது கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸோ வாழைப்பூ வடைங்கும்போது அது தட்டி போடும்போது சில நேரங்களில் பிரிந்துடும். ஸோ அதனால் அதை பார்த்து எடுங்க. இப்போது வடை நல்லா வந்துருச்சு. அதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா கிறிஸ்பியான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்த்துடலாம். சுட சுட சாதம் நல்லா சூடாக இருக்குது. அது கூடவே வாழைப்பூ பொரியல், அது கூட வாழைப்பூ வடை, அப்புறம் மோர் குழம்போட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய். டாடா. see you.